ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று சில பேர் என்ன நினைப்பாங்க, வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வசனமா கட 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 கடன்ட்டு ப்ரே பண்ணாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஜெபத்தை கேட்பாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவ எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று என்ன பண்றாராம், அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். சோ அதனால நிறைய பேர் ஜெபம் பண்ணும் போது நிறைய பேர் தெரியல, பாஸ்டர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ரொம்ப நேரம் ஜெபம் பண்றவர்களை குறிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்ன நீலை அங்கி தரித்து, அப்போ நீளமா இருக்க வஸ்திரங்களை வெள்ளை துணியை போட்டுட்டு நீல அங்கியை தரித்து எல்லாரும் பார்க்கும்போது இஷ்டத்துக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ண, ஐயோ இந்த பாஸ்டர் சூப்பரா ஜெபம் பண்றாரு அப்படின்னு பேர் எடுக்கணும். ஜெபம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. டக 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 டக. ஜெபம் என்றால் நீங்க ஆண்டிடத்துல வைக்கிற விண்ணப்பங்கள் பேர் தான் ஜெபம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் விண்ணப்பங்களை ஆண்டிடத்துல வைக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் அவருடைய இதயத்துல என்ன இருக்கோ அதை உங்க இதயத்துல வைத்து நீங்க கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு கர்த்தரை நீங்க ஆராதிச்சு அவரை போற்றி அவரை புகழ்ந்து எண்ணற்ற நன்மைகள் என் வாழ்க்கையில நீ செய்திரே, இவைகள் இருக்கலாம், நான் எப்படி நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே, எப்படிலாம் என்ன காப்பாற்றுனீங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து நினைச்சு பாருங்க, நீ தாயின் கருவில் உண்டாக்குன நாள், உருவாக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு தினமும் உங்களை பாதுகாத்த தேவன், அவர் தினமும் நீங்கள் எப்படி உருவாகிறீர்கள் என்று பார்த்த அந்த தேவன் நீங்க பிறந்த பிறகு உங்களை கைவிடுவாரா? சீயோன் குமாரத்தை என்ன சொல்றா, கர்த்தரனை மறந்தார், கர்த்தரனை கைவிட்டார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த வாரத்துல பெனியன் ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்திருந்தாரு, அதை கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு 50 வருஷமா அவர் ஊழியத்தில் இருக்கிறாராம். After 50 years, I found out one thing. 50 years of ministry, 50 வருஷம் ஊழியத்தில் இருந்த பிறகு ஒண்ணு நான் கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன்னா, நீங்கள் பெற்ற வல்லமையை நீங்க இழந்துருவீங்க, நீங்க பெற்ற வரங்களை நீங்க இழந்துருவீங்க, அற்புத அடையாளங்களை ஜனங்க நோக்கி பார்ப்பாங்க, அதெல்லாம் போயிடும். ஆனா கடைசி வரைக்கும் உங்களை நிற்க செய்கிறது நீங்க பெற்ற வல்லம் இல்ல, எந்த ஒரு காரியமும் இல்ல, தேவனுடைய வார்த்தை. 50 வருஷமா நான் ஊழியத்துல இருக்கேன், கடைசியா நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவருடைய பயங்கரமான கிருபையில ஆரம்பத்திலேயே நான் இதான் கண்டுபிடிச்சேன். ஹல்லேலூயா. The word of God. கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேத வார்த்தைகள் எனக்குள்ள போனபடியினால் அந்த வார்த்தைகளை வைத்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த வார்த்தைகளை நடுல பயன்படுத்தி, உங்களுக்கு புரியுதோ உங்களுக்கு புரியலையோ, ஓமைகளாய் சொல்லப்படுகிறதை போல ஜெபிக்கிறத போல நான் ஜெபிக்கிறேன் என்று கூட யோசிப்பேன். ஏன் ஆண்டவரை நான் இப்படி ஜெபிக்கிறேன், இது கண்டிப்பா நிறைய பேருக்கு புரியாது. அப்ப ஆண்டு சொல்ல, நீ என்ன ஜெபம் பண்ற உனக்கு தெரியும்ல, நீ ஜெபம் பண்ண. உனக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, நான் சொல்ற ஜெபத்தை நீ பண்ணு. கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. இந்த யாத்திரையில் யாத்திரை இது இன்பரமேசு
நம்மோடு இருப்பார். புகையிலும் புகலிடமானதா சோத்தரிப்போமே. நான் இந்த நாளிலே இங்கு இருப்பதோ உங்க சுத்த கிருபை, உங்க இரக்கத்தினால் நான் இன்னும் 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 உயிரோடு இருக்கின்றேனே. உம்மை துதிப்பதற்காக என்னை ஜீவனோடு வைத்தீர். உங்க சித்தத்தை செய்து முடிக்க புதிய கிருபை எனக்கு தாரும். உங்க சித்தத்தை செய்து முடிக்க புதிய அபிஷேகம் எனக்கு தாரும். ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு உங்களை ஆராதிக்கும் போது இன்பமே எங்க இன்பம் இன்பம். உங்க பெயரை இன்பம், நீதான் என் இன்பம். எல்லாவற்றை காட்டிலும் பொன் பொருட்களை காட்டிலும் நீரே இன்பமே. உலக மாயைகளை வெறுத்திட கிருபை செய்யும் பொன் பொருட்களை காட்டிலும் நீரே இன்பமே. உலக மாயைகளை வெறுக்க செய்யுமே. இந்த வனாந்திரையாத்திரையோ என்பரம் இயேசு என்னோடு இருப்பார். இந்த வனாந்திரையாத்திரையோ என்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். உங்க வார்த்தைகளின் அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பும் தேவா, என்னை நிரப்பும் தேவா. உங்க வார்த்தைகள் என் இருதயத்தினுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கும்படி நீ செய்யுமே. நீங்க நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கீங்களா? சோர்வாக நீங்க இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இங்கு உண்டு. சோர்வாக நீங்க இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இங்கே உண்டு. உன்னை உற்சாகப்படுத்தும் சர்வ வல்லவர் உன்னை பிரோஜனப்படுத்திடுவார் என்று. இது வரைக்கும் பிரோஜனம் இல்லாம இருக்கீங்களா? ஒன்றதுக்கு பிரோஜனம் இல்லாம இருக்கீங்களா? ஆண்டவரை அழைக்கிறார். ஆண்டவரை சொல்றார், உன்னை நான் பிரோஜனப்படுத்துவேன், உன்னை உற்சாகப்படுத்துவேன், என் வல்லமையை உனக்கு காண்பிப்பேன், என் கரத்தை உன்மேல் ஈட்டுவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ பலனுள்ள மகனாக மகனா இருப்பாய். நான் கேட்டதை எல்லாம் கர்த்தர் செய்வாரே, கேட்டதை எல்லாம் நிறைவேற்றும் தேவன் அவர். நான் கேட்கிறதை கர்த்தர் செய்திடுவார் எனக்கு, கேட்டதை எல்லாம் அவர் செய்து முடிப்பார். உலகத்திலே வேறு முகம் இல்லையே, உங்க முகம் தான் எனக்கு போதுமே. Amen, 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 amen. Yora shahandronia. அமைதலுள்ள வாழ்க்கை நான் வாழ்ந்தேன், என்னை தட்டி தட்டி எழுப்பினார் அவர். அமைதலுள்ள வாழ்க்கை நான் வாழ்ந்தேன், என்னை தட்டி தட்டி எழுப்பினார் அவர். என்னை துதிக்க உனக்கு வல்லமை தந்து புதிதான அபிஷேகத்தை தருவேன். ஓ தேவ பிள்ளைய சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்க. உலகத்துல எல்லாம் கேடுதான், ஒன்றும் இன்பம் இல்ல. இன்பமாய் தோன்றுகிற யாவும் அது இன்பமாய் இருக்காது. கொஞ்ச காலம்தான்,
கொஞ்ச நேரம் தான், அது உனக்கு நிரந்தரம் இல்ல. கர்த்தரை போல ஒரு நிரந்தரமான காரியம், கர்த்தருடைய போல, கர்த்தருடைய இன்பத்தை போல ஒரு நிரந்தரம் உனக்கு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. எங்க அப்பா இருக்கிற வரைக்கும், என்ன பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா பற்றி சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. எனக்கு எங்க அப்பா really a great man, beautiful, wonderful man. 80 வயசுலயும் அழகா இருப்பாரு. அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு விதமான பயம் எல்லாம் இல்லை. என்ன இருந்தாலும் எங்க அப்பா இருக்காங்க. வயசாயிடுச்சு எங்க அப்பாக்கு, ஆனாலும் என்ன தைரியம், அப்பா இருக்காங்க. எனக்கும் வயசு ஆயிட்டே இருக்கு, ஆனா என்ன இருந்தாலும் எங்க அப்பா இருக்காங்க. மை டாட் இஸ் தேர். ஒரு பெரிய பலன் எனக்கு. ஆனா நிச்சயமா எங்க வீட்டுல இருக்கிற 5 பேர்ல அதிகமா எங்க அப்பாக்கு செஞ்சதுன்னா நான் தான். அவங்க நெயில் கட் பண்றதுல இருந்து எல்லாமே நான் தான் பண்ணேன் கடைசி வரைக்கும். அதே போல எங்க அப்பா அதிகமா யாருக்கு செஞ்சாங்கன்னு பார்த்தா எனக்கு தான். அவங்க இருக்கும் போதும் செஞ்சாங்க, அவங்க மறைஞ்ச பிறகும் செஞ்சாங்க. சோ எங்க அப்பா இறந்துட்டாங்க. சடனா பிளாங்க் ஆயிடுச்சுங்க. இதாங்க உண்மை. சடனா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் மரணத்தை நான் பார்க்கல. யாராவது தூரத்துல இருக்கவங்க மறைச்சிருக்கலாம், அத வேற. எங்க ஃபேமிலியில ஒரு மரணத்தை நான் பார்க்கல. எங்க அப்பா மரிச்ச உடனே the whole world was blank for me. சடனா பிளாங்க் ஆயிட்டேன். அவ்வளவு வயசானா கூட என்னால தாங்க முடியல, என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. I was not able to accept. எங்க அப்பா இறந்துட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. எங்க அப்பா மரண படுக்கையில அவருடைய பாடி இருக்கு. எங்க அப்பா பார்த்து அழுதுட்டு இருக்கேன். அப்பதான் என் தோல்ல ஒரு கை லிட்டரலா நல்லா இப்ப எப்படி என் கை நாய்க்கு மேல படுறது அவளுக்கு தெரியுது. அதே போல அப்ப ஆண்டவருடைய என் எதிர்த்து சொல்ற நான் தான் அப்பா, இட்டர்னல் டாட். அந்த பலன் எனக்குள்ள வந்த பிறகுதான் நான் இதாயிட்டேன். ஏன்னா அந்த ஒரு தொடுதல், கர்த்தர் என்ன தொட்ட மாத்திரத்துல உலகத்துல எத்தனையோ பேர் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, பிரதர்ஸ் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, போறவங்க சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அவர் ஒரு கை என்னை தொட்டாரு பாத்தீங்களா? அதே போல கர்த்தர் உங்களை தொட்டாதான். நான் பாஸ்டர் 1000 சொல்லலாம், எல்லாரும் 1000 சொல்லலாம், எல்லோரும் 1000 சொல்லலாம். ஆனா கர்த்தர் உங்களை தொட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவ்வளவுதான். அப்ப கூட நான் பாடுவேன், உம்மை அன்றே ஆதரவில்லை. எங்க அப்பா நினைச்சு ஆடு நினைச்சு பாட்டு நினைச்சுக்காதீங்க. உம்மை ஆதரவில்லை உம்முகமே எந்த
நான் மேகி பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து எங்க அப்பாவுடைய ஆயுசு நாட்கள நான் கர்த்தரிடத்துல பேசி சரி செய்தேன். எப்போ மேகி பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டுகிட்ட சொல்றேன், ஜெபிக்கிறேன். நான் என் ஜெபம் ஒருவேளை நான் ஊழிக்காரன் கிடையாது, ஊழிக்காரங்களோட ரொம்ப இருந்தது இல்ல, எதுவும் தெரியாது, சாதாரண சின்ன ஜெபம். எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா என் ஜெபத்துல எனக்கு விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன வேணா செய்யும். அந்த ஜெபத்துல மேகி பறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த எங்க அப்பா அம்மாவுடைய ஆயுசு நாட்களை கர்த்தரிடத்துல கேட்ட, இத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கணும், இத்தனை வருஷம். அப்ப பாருங்க, நாட்கள் ஆக ஆக கூட்டிகிட்டே இருக்கேன், என் வார்த்தையை மாத்துறேன். இப்போ இன்னும் அங்க இது கொடுத்துறீங்க, இன்னும் அதே போல கர்த்தர் அப்படியாக செய்தார். ஆனா இன்னைக்கு கர்த்தர் தான் நமக்கு உம்மை அன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே, உம்மை அன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே, கைவிடாமல் காக்கும் கரமே. ஆண்டவர் என்னை நடத்தின பாதையை பாத்தீங்கன்னா, நானே நடத்தப்பட்டேன் என்று நான் நினைச்சிடக்கூடாது. ஆண்டனை நடத்தின பாதை, ஆண்டனை ஊழியத்துல அழைச்சாரு, அப்புறம் பெத்தேலி கூப்பிட்டு காமிச்சாரு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு பெத்தேலி இருக்க வச்சாரு. ஃபேமிலி இங்க இருக்கும், நான் அங்க இருப்பேன். என்ன ஒரு வாழ்க்கை! நான் கூட யோசிப்பேன், என்ன மற்றவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் எனக்கு இல்லையே. போனா சேலம், ஏற்காடு, பெத்தேல். என் பொண்ணோட நான் இல்லை, அதுக்காக என் பொண்ணு மேல பற்று இல்லையா? கூட இல்லை. இனி கூட நான் எங்க இருக்கேன், என் பேர பிள்ளைகளோட நான் கூட இல்லை. உங்களுக்கு எல்லாமே கிருபை கிடைச்சிருக்கு எல்லாரோட கூட இருக்கிறதுக்கு. ஆனா ஜஸ்ட் திங்க், why this pastor is like this? ஏன் இந்த பாஸ்டர் கர்த்தர் இப்படி பண்ணாரு? ஏன் அங்க கூட்டிட்டு போய் தனியா வச்சாரு? அங்கிருந்து போயிட்டு, நிச்சயமா சொல்றேங்க, இங்க காட்டிலும் போதில் தான் அதிகமான அபிஷேகம். அங்க இருக்கிறவங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஸ்டார்ட் அங்கதான் பயங்கரமா பேசுறாரு. நான் சொல்ல மாட்டேன் எங்கன்ட்டு. அங்கெல்லாம் போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். காலையில ஜோம் பண்ண அங்கெல்லாம் போய் அங்க இருக்க ஜனங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டு சொல்றாரு, ஊழியக்காரர்கள் இல்ல, வா எங்க, நான் பூதுல ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். ஆவில கொண்டு போய் எங்கேயும் கொண்டு போய் எங்கன்னு எனக்கு தெரியும், எந்த தெருவெல்லாம் தெரியும், எந்த ஊருன்னு கூட சொல்ல மாட்டேன். சொன்ன என்ன பிரயோஜனம்? நீங்க என்ன எல்லாத்தையும் முடிச்சிருக்கீங்க. ஜோம் பண்ண வச்சாரு. Coming from Bethel, full anointing and full power. இதுன்னு பாத்தீங்கன்னா, எலியாவை போல, யோவான் ஸ்நானனை போல, கொஞ்சம் கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவை போல, கொஞ்சம் கொஞ்சம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் வைத்திருக்கிறார். உலகத்துல வந்துட்டோம்னு வச்சீங்களே, உலக காரியங்கள் நம்ம அழுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா, பிரச்சனைகள் நம்மளை அழுத்த ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்மளால மேற்கொள்ள முடியும் நினைச்சுக்காதீங்க. எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றிலும். Hallelujah. And one thing I want to say, நம்ம சர்ச்சில் உங்க கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகமும் நம்முடைய ஆராதனையும் நான் பார்த்தது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். என் நேருக்கு நேரம் நான் பார்த்ததே இல்லை. This anointing, this power, இந்த மாதிரி ஒரு ஆராதனை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. ஒருவேளை வெளிநாடுகள்ல எல்லா இடங்கள்ல நடக்கிறது, சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட நடக்கும் தேவப்பிள்ளைய. ஆனா I have not seen this kind of anointing. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை நான் பார்த்ததே இல்லை.
ரியல் வர்ஷிப், உண்மையான ஆராதனை, உண்மையாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறது. ஆனா இது இழந்தவர்கள் இழந்து விட்டார்கள். அவர்கள் மொத்தத்தை இழந்து விட்டார்கள். அவர்கள் பாதுகாப்பை இழந்து விட்டார்கள். அவர்களுடைய கிருபை இழந்து விட்டார்கள். They have lost the grace. They have lost the grace of God. They have lost everything. ஏன்னா உலகத்துல எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா நம்ம ஒரு ஏசி இல்ல, ஒண்ணு இல்ல, நம்ம இங்க ஆராதிக்க தூரமான இடத்துல. ஆனா கர்த்தர் நம்ம பக்கம் வராருல்ல. இதே அங்க ஃபுல் ஏசி ஹால்ல நீங்க ஆராதிச்சீங்கன்னா இப்படி கர்த்தரும் கூட இருப்பாரா? இந்த ஆராதனை தான் ஒவ்வொரு நாளும் உங்களை காப்பாற்றி, என்னையும் காப்பாற்றி, என் குடும்பத்தை, உங்க குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், உங்க சரீரத்தில் எந்த வியாதியும் வராத கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். உங்க பாடியில எந்த வியாதியும், வியாதியில நான் மறிச்சேன், ஆக்சிடென்ட்ஸ்ல நான் மறிச்சேன், சடன் டெத்ல, ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக்ல நான் மறிச்சேன், பாதி வயசுல மறிச்சேன். இங்க வர்றவங்களுக்கு இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா முடியுங்க. Sit in the anointing, stand in the anointing, praise the Lord in the anointing. Anointing, the grace of God. கர்த்தருடைய வல்லமை. என்னை நேசிக்கிற தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானபூமியும் யாவுமே மாறி மாறாதவரே, உம்மை சார்ந்து சார்ந்து ஜீவிக்கிறேன், உம்மை புகழ்ந்து புகழ்ந்து வாழ்கிறேன், உம்மை சார்ந்து சார்ந்து ஜீவிக்கிறேன், உம்மை புகழ்ந்து புகழ்ந்து வாழ்கிறேன். நீ செய்ததை நினைத்து சந்தோஷமானேன், நீ செய்ததை நினைத்து சந்தோஷமானேன். தாயும் என் தந்தையுமானவரே, ஊழியத்தில் அழைத்த புதுசுல கூட இந்த பாட்டு தான் எனக்கு வந்தது. தனியா இங்க இருக்க நாட்டு சேலத்துல என் கூட யாருமே இல்லையே. வானம் பூமியும் யாவுமே மாறினி, வானம் பூமியும் யாவுமே மாறினி, வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இரவெல்லாம் இந்த பாட்டுதான் பாடுவேன். பகலெல்லாம் வேதத்தை வாசித்து இரவெல்லாம் இந்த பாடலை பாடுவேன். இயேசுவே அந்த ஆளுயிரே, இயேசுவே. எனக்கு ரொம்ப பெரிய வயசுல 36 வயசு தான். எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்து பரிசுத்த ஜீவியமே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்து பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமானந்தமே
இயேசுவே அந்த உயிரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு உன்னத அழைப்புக்காக கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். ஒரு சாதாரண அழைப்பு இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த நாள்ல அங்க சேலத்துல நான் போய் இருந்த அந்த சபையில கிட்டத்தட்ட எனக்கு தெரியல 1000 பேர் வருவாங்க. எப்போ நான் பாடுவேன், எப்ப நான் பிரசங்கம் பண்ணுவேன், எப்போ ஆராதிப்பேன், அத்தனை பேரை காத்திருப்பாங்க. அந்த பாஸ்டர் எனக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க டைரக்டா கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பாஸ்டர் கிட்ட என்ன சொன்னார், சைமன் பிரதர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருடைய பார்வையும் உங்க மேல விழுந்திருக்கு. நீங்க மெட்ராஸ்க்கு போயிடுங்களே, இல்லைன்னா இவங்க விட மாட்டாங்க அப்படின்னு நேருக்கு நேராக சொன்னார். அதை தாங்கி கொண்டு நான் சொன்னேன், எனக்கு புரியுது பாஸ்டர், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். எனக்கு புரியுது, நீங்க கட்டின இந்த சபை நல்லா தெரியும், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு, இந்த விசுவாசிகள்லாம் இப்படிதான், இந்த ஜனங்கள்லாம் அப்படிதான் என்று சொல்லி கர்த்தர் என்னை மெட்ராஸ் கொண்டு வந்து அவருடைய கிருபையினால் என்னை நடத்துகிறார் என்று. இன்னைக்கு நான் எதுவுமே கேட்கல, எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனா கர்த்தர் நல்ல ஒரு ஆராதனை சபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு இதெல்லாம் இன்பமா இல்ல, ஏசி இல்ல, அது இல்ல, நீங்க உயிரோட இருக்கீங்க, உயிரோட இருப்பீங்க. உயிரோடு எழுந்தவரே நீர் எங்களோட இருப்பதினால் கர்த்தர் மலை மேலே உம்மை தூதித்தது போல் தூதிப்பேன். கலிலேயா கடலோரத்தில் நடந்த உங்க பாதங்களை போல் உங்க அடிச்சுவடில் நான் உமக்கு பின்பாக நடந்திடுவேன். ஆராதனை அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. என்னை நேசிக்கும் தேவன் நீ, உம்மை ஆராதனை செய்கிறேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றையும் செய்திடுவேன். ஆராதனை அல்லேலூயா ஹோசன்னா. Come on, sing hallelujah. பாருங்க, இந்த நாள்ல நாம் கேட்க வேண்டியது என்னன்னா, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாக கிரியை செய்கிற ஒரு வல்லமை எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்கிறாரு? பக்கத்துல இருக்காரு. பக்கத்துல இருக்க சகோதரிக்குள்ள இருக்காரு, இல்ல உங்களுக்குள்ள இருக்கிறார். The power of God is inside you. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற ஒரு வல்லமையின் ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். அப்ப இந்த மே மாசத்தில் நான் எதிர்பார்க்கிறதை அவர் எப்படி எனக்கு தடை செய்வார்? சொல்லுங்க, தடை செய்வாரா? என்ன பாஸ்டர், மே மாசம் தானா? இந்த வருஷத்துக்குள்ள கோப்ப காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்யும்படி அந்த ஆண்டவர் உனக்குள் இருந்து உன்னை பார்த்து சொல்லுற, மகளே மகளே, அழுற, புலம்புற, கதற, எனக்கு யாரும் இல்லைன்ற, ஆனா நான் உனக்குள்ள இருக்கிறதை நீ உணராமல் இருக்கிறாயே, என்னை பிரயோஜனப்படுத்திக்கொள். நான் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நான் நீ வேண்டிக் கொள்கிறதற்கும்
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறவர். எங்க இருக்கிறாரு? உனக்குள்ள இருக்கிறார். He's inside you, inside me. So don't worry about anything. எதை குறித்து கவலைப்படாம கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.